இட்ஸ் அ பிக் வேக் அப் கால். எடப்பாரியை வளைச்சிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். எஸ், போற இடம்லாம் போற ஊரெல்லாம் போன கிரவுண்ட் எல்லாம் வந்து எக்ஸிபிஷன் மேட்ச் மாதிரி எல்லாம் போட்டு அடி 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 நடிச்சுட்டு 240 250 நடிச்சிருந்த நம்ம டீம் ஒரு 150 அடிக்க மாட்டாங்களா, நெட் ரன் ரேட் பெட்டரா இருக்கும் அப்படின்ற அளவுக்கு நம்ம வேண்ட அளவுக்கு வச்சுக்கிட்டாங்க. இன்னைக்கு நம்ம இந்தியன் டீம் பேட்ஸ்மேன் ஃபுல்லாவே வந்து கொஸ்டின் பேப்பரை ஈஸியா லீக் பண்ணி விட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஆப்போனன்ட் டீமுக்கு. ஏன்னா நீ ஃபுல் லென்த் நல்லா ஆடியா, உனக்கு ஷார்ட்டா போடுறேன், ஹிட்டர் ஆண்டி நான் உனக்கு பேசே தர மாட்டேன், அதிரடியான ஒரு லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேனா உனக்கு ஆஃப் ஸ்பின்னரை போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியா போட்டு நம்ம ஆளுங்களே எடுத்து விட்டாங்க. இந்த இடத்துல யாரை நான் மிஸ் பண்ணேன் அப்படின்றது பாத்தீங்கன்னா, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் சஞ்சு சாம்சனை மிஸ் பண்ணேன். எஸ், சஞ்சு சாம்சனுக்கு முட்டு கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். பட் இருந்தாலுமே ஈச் அண்ட் எவ்ரி அதர் டீம் ஹேஸ் அ லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் ஓப்பனிங்ல. 2024 ரோஹித் சர்மா பண்ண ரோல சஞ்சு சாம்சன் பண்ணுவாருன்னு தான் நான் எதிர்பார்த்தேன். பட் ஆனா அவரோட பேட் ஃபார்ம்னால அவர் உட்காந்துருக்காரு டீம்ல. அபிஷேக் சர்மா ஆஃப்டர் 4 innings of failure 15 runs he just opened an account. Yes, Abhishek Sharma he can bat at 300 strike rate. He can, அவரால் முடியும், அந்த பொட்டன்ஷியல் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்பி நீங்க போயிட்டு இருக்கிறதுக்கு தேவை கிடையாது. பிகாஸ் we are at the halfway of tournament almost. So semifinals போய் சேர்ந்துடணும், அதுதான் நம்மளுடைய இப்போதைக்கு இலக்கா இருக்கணும். இந்த இலக்கை நம்ம எப்படி அடையணும் அப்படின்னா, எஸ் நமக்கு தெரியும் சூப்பர் ஸ்டார் பேட்ஸ்மேன்ஸ் நல்லா ஆடக்கூடிய பேட்ஸ்மேன் தான். பட் இன்னைக்கு இந்த 2 வாரத்துல அவங்க வந்து ஃபார்ம்ல இல்ல அப்படின்னா அவங்கள பெஞ்ச் பண்ணிட்டு நீங்க ஒரு ஸ்ட்ராங்கான மூவ்ஸ் எடுத்து தான் ஆகணும். அண்ட் ஐ திங்க் சஞ்சு சாம்சன் மஸ்ட் பி there as a steady batter no matter what. இந்த காம்பினேஷன் எப்படி இருந்தாலும் சரி அப்படின்ட்டு we need to back Sanju Samson at this point where we need experience more than hard hitting youngsters. நம்ம குரூப் ஸ்டேஜ்ல ஆடிட்டு வந்த டீம்லாம் கம்ப்ளீட் ஆப்போனன்ட்ஸ் டிஃபரெண்ட். பட் சவுத் ஆப்பிரிக்கா மாதிரி ஒரு சைடு வந்து உங்களை ஹம்பிள் பண்ணிட்டு போறாங்கன்னா